வணக்கம். இன்று வீர சாவர்கனுடைய 143வது பிறந்த தினம். சரித்திரத்தை மாற்றிய மாவீரன், பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய சரித்திர நாயகன். மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை விட தன்னுடைய பேச்சாலும் ஆற்றலாலும் தன்னுடைய நடவடிக்கையாலும் உயர்ந்து நின்ற மாவீரன். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள். அண்ணா தம்பி 3 பேருமே. அதிலே குறிப்பிட வேண்டும் என்றால் 2 பேர் அந்தமான் சிறையிலேயே இருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு சாவர்கரை விமர்சிப்பவர்கள் அவருடைய தியாகத்தையும் மற்ற விஷயங்களையும் கவனிக்க தவறிவிட்டார்கள். வீர சாவர்கரும் திருச்சி வாவேஸ் ஐயருக்கும் நீண்டதொரு தொடர்பு உண்டு என்பதால் தான் நான் இதை சொல்கிறேன். இந்த ஆண்டு வாவேஸ் ஐயருடைய இறந்த நூற்றாண்டு. இந்த நாளிலே வீர சாவர்கரை நினைப்ப வேண்டும். வீர சாவர்கருடைய கைப்பட்டதால் எத்தனையோ பேர் சுதந்திர போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய எழுத்தை படித்து எத்தனையோ வீரர்கள் இந்த நாட்டிற்காக தன்னை தியாகம் செய்து கொண்டவர்களில் தலையாய ஒருவர் நம்முடைய திருச்சி மாநகரத்தை சார்ந்த வாவேசு ஐயர். அதுவரையில் வீர சாவர்கரை சந்திக்காத வரையில் அவர் ஒரு சாதாரண ஒரு பிரஜையாகவும் பாக்யலட்சுமிக்கு கணவனாகவும் தன்னுடைய குழந்தைகளை ரங்கூனில் விட்டுவிட்டு பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக லண்டனுக்கு வந்தவர். சாவர்கருடைய பேச்சை கேட்டவுடனே சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட புரட்சியாளர், அந்த வீரன், திருச்சி சார்ந்த வாவேசு ஐயர். வீர சாவர்கர் முதலில் ஆலய பிரவேசம் செய்த மாவீரர். வீர சாவர்கர் என்பவர் முதலில் அந்நிய துணிகளை எரித்த புரட்சியாளர். வீர சாவர்கர் தன்னுடைய இரத்தத்தினால் கவிதைகளை புனைந்த ஒரு கவிஞர். வீர சாவர்கர் முதலாக இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று அந்தமான் சிறையிலே தள்ளப்பட்டவர். வீர சாவர்கர் முதலாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நீந்தி பிரான்ஸ் எல்லையில் அடைந்த மாபெரும் புரட்சியாளர். ஆனால் விதியின் வசத்தால் அவர் மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். இதுபோல எண்ணற்ற விஷயங்களை நாம் வீர சாவர்கருடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அனைவரும் சிப்பாய் கழகம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே இது முதல் சுதந்திர போர் என்று அந்த போரை வர்ணித்தவர் வீர சாவர்கர். வீர சாவர்கர் தன்னுடைய அன்னிக்கு எழுதிய கடிதத்தில் ஏதோ சில பூக்கள் மட்டுமே பூஜைக்கு உகந்ததாக ஆகிறது, அப்படி அல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ள 3 பூக்களுமே பாரத தேவியின் பூஜைக்கு உகந்த பூக்களாக ஆகியிருக்கிறதை கண்டு நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அண்ணா தம்பி 3 பேருமே நம்ம நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர். இத்தகைய பெருமை வாய்ந்த வீர சாவர்கர் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு இந்தியா ஹவுஸிலே தங்கி அங்கு லா படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஷியாம் கிருஷ்ண வர்மா என்பவருடைய ஒரு விடுதி, இந்தியா ஹவுஸ் என்ற விடுதி நடத்தி கொண்டிருந்தார்கள். தேசபக்தர்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே திலக்க பெருமாள் இவரை அங்கு அனுப்பி வைக்கிறார். இவருடைய பேச்சு, இவருடைய செயல் அத்தனையாலும் அங்கு தங்கி படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும், இந்திய மாணவர்கள் நான் சொல்வது, அவர்கள் எல்லாருமே அங்கு படிப்பவர்கள் அனைவருமே ஒரு செல்வந்தருடைய மகனோ, ஒரு கலெக்டருடைய மகனோ, ஒரு டாக்டருடைய மகனாகவோ இருப்பார்கள். அவர்கள் தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். அவர்களை தேசபக்தர்கள் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே சாவர்கர் அங்கே பணிக்கப்படுகிறார். அவர் அந்த வேலையை கச்சிதமாக செய்கிறார். அவருக்கு உறுதுணையாக வலதுகரமாக இருந்தவர்கள் திருச்சியை சார்ந்த 2 பேர்கள். ஒருவர் வாவேசு ஐயர், மற்றவர் ராஜன்.
அவர்கள் மூவருமே அங்கு தங்கி இந்தியா ஹவுஸிலே தங்கி லா படித்தார்கள், டாக்டருக்கு படித்தார்கள். ராஜன் அவர்கள், வீர சாவர்கரும் வாவேஸ் ஐயரும் அங்கு நடந்த கர்சான்வில்லி கொலை வழக்கிலே சந்தேகிக்கப்படுகிறார்கள். வீர சாவர்கர் அங்கேயே கைது செய்யப்படுகிறார். வீர சாவர்கருடைய தூண்டுதல் பேரில் தான் மதன்லால் திங்கரா அந்த கொலையை அங்கு அரங்கேற்றினான். வாவேஸ் ஐயர் தான் அவனுக்கு துப்பாக்கி பயிற்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்தார். அவர்கள் வீர சாவர்கருடைய வழிகாட்டுதலின் பேரிலே வீர சாவர்கர் அங்கிருந்து ஆயுதங்களை தருவித்து பல்வேறு புத்தகங்களிலே வைத்து இந்தியா முழுவதும் அனுப்பி கொண்டே இருந்தார்கள். புரட்சி எங்கெங்கெல்லாம் வெடிக்க வைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் புரட்சி வெடிக்கட்டும் என்று அவர்களுடைய எண்ணம். இருவருமே லண்டனில் படித்து முடித்த பிறகு பிரிட்டிஷ் அரசுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டு நான் பார் கவுன்சிலில் இருப்பேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக பாரிஸ்டர் பட்டத்தையே துறந்தவர்கள் இருவரும். அப்படிப்பட்ட வீரர் வீர சாவர்கர் அவர்கள், அவருடைய இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது கூட அவருடைய வீடோ அவருடைய இடமோ அவருக்கு அளிக்கப்படவில்லை. அதற்கு அவர் கூறிய பதில், நாடே கிடைத்து விட்டது, என்னுடைய வீடு கிடைக்காட்டி என்ன என்பது போல அவர் இருந்தார். அவர்தான் முதலில் நம் இந்தியர்களை இராணுவத்தில் சேர பணித்தார். ஏனென்றால் சுதந்திரம் கிடைத்து விடும், நமக்கு இராணுவம் வேண்டும், நம்ம இந்திய இராணுவம் வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவர் அனைவரையும் இராணுவத்துக்கு சென்று பணியாற்றுங்கள் என்று அவர் இந்துக்களை கேட்டுக்கொண்டார். இந்துக்களை ஒருங்கிணைப்பதிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். இந்துக்களுக்காக ஆலய பிரவேசம் முதலில் செய்தவர், தீண்டாமை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர் வீர சாவர்கர். அவரை நாம் என்றென்றும் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ விஷயங்கள் அவரை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். அத்தனை சிறப்பு மிக்க அவரை இந்த நல்ல நாளிலே நாம் நினைவு கூர்ந்து இந்த வீர சாவர்கருடைய இணைந்து பணியாற்றிய வாவேஸ் ஐயரையும் நாம் நினைவு கூறுவோமாக. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம்.